ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1850வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 10 ராமாவதாரத்திலே ஈடுபட்டு பாடிய 2ஆம் திருமொழி, அதனுடைய 7வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாடலிலே, உங்கள் தோன்றலாகிய ராகவனுடைய தேவியை விட்டு கொடுக்காமையால் நாங்கள் இவ்வாறு அல்லல் படுகிறோம் என்று அரக்கர்குலாம் குரக்கின தலைவரை பார்த்து முறையிட்டும் ராமனுடைய அம்புமழை மாறாமல் பெய்தலால் பெருமான் திருமுன் வந்து ராவணனுடைய அறிவுக்கேட்டை எடுத்து சொல்லி, தவறு செய்த அவனையல்லவா கொல்லுதல் வேண்டும், எங்களை துன்புறுத்துவது ஏன் என்று அரக்கரி பாடலில் வேண்டுகின்றனர். கொடியவனான ராவணனை சூழ்ந்து கொள்வதை நினைப்பாய், நாங்கள் கொடியவர்கள் அல்லோம், எங்களை விட்டுவிடு என்று இறைஞ்சுகிறார்கள் இந்த அரக்கர்கள். பாசுரத்தை பார்க்கலாம். தாளம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு. தாளம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு, வஞ்சி நுண் மருங்குல் மாலைமான் மடநோக்கியை விட்டு, வஞ்சி நுண் மருங்குல் மாலைமான் மடநோக்கியை விட்டு, வாழகில்லா மதியில் மனத்தானை ஏழையை, வாழகில்லா மதியில் மனத்தானை ஏழையை, இலங்கைக்கு இறைதன்னை எங்களை ஒழிய கொலையவனை, எங்களை ஒழிய கொலையவனை சூளுமானினை, மாலைமான் மடநோக்கியை விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானை ஏழையை, இலங்கைக்கு இறைதன்னை எங்களை ஒழிய கொலையவனை சூளுமானினை, மாமணிவண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. மாமணிவண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ. தாளம் என்றால் தாழ்தல் என்று பொருள். காலதாமதம் இல்லாமல். முன்னீர் என்றால் கடல் என்று பொருள். மாலை இளமை அழகு. மாலை மான் மடநோக்கியை விட்டு, ஏழை சபலமுடையவன், கொலையவன் கொல்லத்தக்கவன் என்பது அந்த வார்த்தைகளுக்கான அரும்பொருள் ஆகும். இப்போது இந்த பாடலுடைய பதவரை பார்த்து விடலாம். காலம் இன்றி, காலத்தாழ்வு இல்லாமல், காலம் தாழ்த்தாமல் விரைந்து, முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு. கடல், முன்னீர் என்றால் கடல் என்று பொருள். 3 நீர் சேர்ந்தது, ஏற்கனவே பல முறை பார்த்திருக்கிறோம். கடல், அந்த கடலை அன்று அணை கட்டி, காலம் தாழ்த்தாமல் அணை கட்டி வந்தார்கள் அல்லவா, அதை நினைத்தே, அந்த ஒன்றையே கருதி, அது ஒன்றையே காரணமாக கருதி, வஞ்சி நுண்மருங்குல், வஞ்சிக்குடி போன்ற மென்மையான இடையினையும், மாலை மான் மடநோக்கியை விட்டு, இளைய மானினுடைய மருண்ட நோக்கம் போல நோக்கினையுடைய சீதா பிராட்டியை விட்டு, வாழகில்லா மதியில் மனத்தானை, அவனை ராமபிரானிடம் ஒப்படைத்து விட்டு வாழமாட்டாத மதிகட்டவனாய், ஏழையை கிட்டாத பொருளை விரும்புவனாய், இலங்கைக்கு இறைதன்னை, இலங்கைக்கு அரசனாய் இருந்த ராவணனை, எங்களை ஒழிய கொலையவனை, எங்களை கொல்லுதலை விட்டுவிட்டு அவனை கொல்லுதலை சூளுமானினை ஆராய்ந்து முடிவு செய்யும் திறத்தை எண்ணிப்பார். எங்களை விட்டுவிட்டு அவனை சென்று கொல். அவன்தானே தவறு செய்தான், அவன்தானே எல்லாவற்றுக்கும் காரணம். அதனாலே எங்களை விட்டுவிடு, நாங்கள் ஒரு காரணமும் இல்லை, அவனை கொல்லப்பார். மாமணிவண்ணா, அழகிய மணி, நீல மணி போன்ற நிறத்தை உடையவனே, சொல்லினோம், இந்த செய்தியை உன்னிடம் விண்ணப்பித்து விட்டோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ. இலங்கைக்கு இறை அவன் தன்னை கொலை சூளுமா நினை, அவனை கொல்லப்பார் என்று வேண்டுகிறார்கள் அரக்கர்கள். நீலமணி நிறத்தான பெருமானே, காலதாமதம் இல்லாமல் நீங்கள் கடலை அன்றைக்கு அணை கட்டியது ஒன்றையே கண்டு, வஞ்சிக்கொடி போன்ற நுட்பமான இடையுடையவளாய், மான் பார்வையை போன்ற வஞ்சகமற்ற கண் பார்வையை உடையவளான சீதையை தங்களிடம் அளித்துவிட்டு சமர்ப்பித்துவிட்டு, உயிர் வாழ இயலாத, உயிர் வாழ்ந்திருக்கலாம், சமர்ப்பித்து உயிர் வாழ்ந்திருக்கலாம், அப்படி உயிர் வாழ இயலாத அறிவு கட்டவனும் தகாத விஷயத்தில் ஆசை கொண்டவனுமான அந்த ராவணனை
எங்களை கொல்லுதலை விட்டுவிட்டு அவனை கொல்ல வேண்டும். அடியோங்கள் தேவரீரை சூழ்ந்து கொண்டு வணங்கி சொல்லும் இதனை ஆராய்ந்து முடிவு செய்ய திருவுள்ளம் பற்ற வேண்டும். எங்களது இந்த கோரிக்கையை உன்னிடம் விண்ணப்பம் செய்கிறோம். தடம் பொங்கத்தம் பொங்கோ என்கிறார்கள் அரக்கர்கள். சிறிது கூட தாமதமில்லாமல் கடலிலே அணையை கட்டி கடந்து வருவது என்பது எளிதான காரியம் அல்லவே. மிக அரிதான அந்த காரியத்தையும் எளிதில் செய்துவிட்டார்கள் என்பதை அறிந்த பின்பாவது இவர்கள் சாமானியமான மனிதர்கள் அல்லர், தெய்வங்களாகவே இருக்க வேண்டும், இல்லையேல் இந்த அரிய செயலை செய்திருக்க முடியுமா என்று எண்ணி இனி நாம் சீதையை ராமனிடம் சமர்ப்பித்துவிட்டு உயிர் தப்பி உய்வதே நல்லது என்று எண்ணி அப்படியே செய்து வாழ்ந்து போயிருக்கலாமே ராவணன். அப்படி வாழமாட்டாமல் நாம் இலங்கைக்கு அதிபதி அல்லவா, நம்மை வெல்வாரும் உண்டோ என்ற அகங்காரத்தையே மேற்கொண்டிருந்த அந்த பாவியை மாமணிவண்ணா உன் இஷ்டப்படி கொன்றுகொள், அந்த கொலையிலிருந்து எங்களை மாத்திரம் தவிர்த்து அருள வேண்டும் என்கிறார்கள். சீதா பிராட்டியின் வடிவழகையும் கண்ணழகையும் அனுபவிக்க உரியவன் ராமபிரான் ஒருவனே அல்லது நாம் இங்கே அவர் எங்கே என்று ராவணன் நினைத்திருக்க வேண்டும் என்பது தோன்ற வஞ்சி நுண் மருங்குல் மாலை மணன் மடநோக்கியை என்றனர். கள்ளம் கபடமின்றி கவலையையும் அச்சத்தையும் கொள்ளும் மகளிர் கண்ணோக்கிற்கு வெருண்ட மானின் மருண்ட பார்வையை ஒவ்வுமை கூறுவது தமிழ் மரபு. இங்கு அதனை கூறியதனால் அசோகவனத்தையும் அங்கு உள்ளோரையும் கண்ட அளவில் பிராட்டி மருண்ட நோக்குடையவளாயினள் என்பது தோன்றும். மாலை என்றால் அறிவின்மை, அழகையும் குறிக்கும். ஏழை தகாத விஷயத்தில் வீணான சாபல்யம் கொண்டவன் என்று பொருள். சூளுமா நினை நாங்கள் இத்தனை பேர் சூழ்ந்து கொண்டு யாசிக்கின்றோமே, இதனை திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள் அரக்கர்கள் ராமபிரானிடம். வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை உரை. தாளம் இன்றி குரக்கினத்தை இக்கரையிலிருந்து அக்கரையில் சேர்ப்பதற்கு ஒரு கடல் தடையாயிருந்தது என்று அதற்காக காலம் தாழ்த்தாமல் முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு, கடலில் அணை செய்தது ஒன்றுமே கண்டு, இதனை கண்டால் இப்படி கடலை அணைகட்டி கடந்தவன் நம்மை அழிக்க வல்லவன் என்று புரிந்து கொண்டிருக்க வேண்டாமோ? தாளம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு வஞ்சி நுண் மருங்குல் மாலைமான் மடநோக்கியை விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானை. இவள் வடிவழகுக்கு முழுவதும் ஏற்றவனான பெருமானே வேண்டுமல்லால் சிறிதும் பொருந்தாத நமக்கு இவள் ஏற்றவள் அல்லள் என்பதனை நினைத்து பார்த்து இவளை பெருமானிடம் திருப்பி அளித்து உயிர் வாழ மாட்டாத அறிவற்றவனை, ஏழையை கிட்டாத பொருளிடம் ஆசை வைத்தவனை, இலங்கைக்கு இறை தன்னை இலங்கைக்கு தலைவன் என்ற ஒன்றையே மனதில் கொண்டிருந்தான். நான் இந்த ஊருக்கு தலைவன், இதனை நடத்துபவன் என்ற இது ஒன்றே மட்டுமே நினைத்திருந்தான். எங்களை ஒழிய கொலையவனை சூளுமா நினை. குற்றம் எங்கே நிலை பெற்றுள்ளதோ அங்குதான் கொல்ல வேண்டும், தண்டனை கொடுக்க வேண்டும், கொலை புரிய திட்டமிடல் வேண்டும். சொல்லினோம், நாங்கள் குற்றவாளி இல்லை, அறியாமையாலே நாங்கள் கொல்லப்படாமல் இருப்பதற்காக முன்கூட்டியே உனக்கு அறிவித்தோம், விண்ணப்பித்தோம் என்கிறார்கள் அரக்கர்கள். தடம் பொங்கத்தம் பொங்கோ. தோற்றொழிந்த நாங்கள் உங்களால் உயிர் இழந்து விடுவோமோ, நாங்கள் கொல்லப்படுவோமோ என்று பயப்படுகின்றோம். நாங்கள் அஞ்சினபடியை குறிக்கும் பொங்கத்தம் பொங்கோ என்ற ஒலியை எழுப்புவதே எங்களுக்கு தக்கதாகும் என்று இந்த பாடலில் கூறுகிறார்கள் ராமபிரானை பார்த்து அரக்கர்கள். மீண்டும் ஒரு முறை பாடலை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தாளம் இன்றி முன்னீரை அஞ்ஞான்று தகைந்ததே கண்டு வஞ்சி நுண் மருங்குல் மாலைமான் மடநோக்கியை விட்டு வாழகில்லா மதியில் மனத்தானை, ஏழையை இலங்கைக்கு இறை தன்னை எங்களை ஒழிய கொலையவனை சூளுமானினை மாமணிவண்ணா சொல்லினோம் தடம் பொங்கத்தம் பொங்கோ என்ற இந்த அற்புதமான பாடல் அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாடல் அனுபவத்துடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் திருவடிகளே சரணம். கலிகன்றி பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.